யார் உங்களுடைய கைவண்ணமா அது? நானும் எங்க கேமராமேனும் நீங்க வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு ரேப்பர் இருக்காங்களேப்பா, இத பண்ணி காட்டுங்க, ரேப் பண்ணி காட்டுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. நான் பண்ணி காமிச்சேன், எல்லாரும் பண்ண வேணாம்ட்டாங்க. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஓகே. கோவையில பிறந்து சினிமால வளர்ந்து பல சோதனைகள் கடந்து மெல்ல சாதனைகள் அடைந்து முதல்ல மீசைய முறுக்கி வந்த ஹேட்டர்ஸ் ஒதுக்கி புது டேலண்ட்ஸ் செதுக்கி மொத்த வித்தையும் இறக்கி இப்போ வாட்ஸ் குக்கிங் ப்ரோ வரப்போது கடைசி உலக போர் எப்பவுமே ஃபேன்ஸ் லவ் யூ டு தி கோர். ஆஹா ஆஹா, எல்லாமே ரைம் ஆகுது. ஃப்ளோ மட்டும் நீங்க பிடிச்சா ரேப்பே பண்ண ஆரம்பிச்சலாம். நீங்க பாடி காமிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கோவையில பிறந்து சினிமால வளர்ந்து சோதனைகள் கடந்து சாதனைகள் அடைந்து இந்த பல மேல தூக்கிடுங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அது கரெக்டாக பார்ல உட்காந்துடும். சோதனைகள் கடந்து சாதனைகள் அடைந்து மீசைய முறுக்கி ஹேட்டர்ஸ் எல்லாம் ஒதுக்கி டேலண்ட்டை செதுக்கி மொத்த வித்தையும் இறக்கி இப்போ வாட்ஸ் குக்கிங் ப்ரோ வரப்போறது கடைசி உலக போர் அப்படி பண்ணீங்கன்னா அப்படி ஃப்ளோ பண்ணீங்கன்னா இது உட்காரும். ஓகே. இது ஈஸி தான், இது ஒரு பெரிய இது இல்லை. ஒரு ரேப்பரோட இது என்னன்னா லிரிசிசம் தான் மெயின், ரேப்பருக்கு வந்து போயட்ரி தான் மெயின். இது நீங்கள் கான்வர்சேஷனல் ஸ்டைலில் இருக்குது. இப்போ இதுலேயே மெட்டஃபார்ஸ்லாம் வச்சு அது தமிழில் எதுகை மோனைகளோடு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஊமையை உள்ளே வச்சு எழுதுனீங்கன்னா அது கவிதையாக உருமாறும். கவிதை இன்னும் பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ரேப் இன்னும் பெட்டர் ஆகும். நல்லா எழுதுறீங்க, ஃப்ளோ மட்டும் பிடிக்க கற்றுங்க. எல்லாரும் கிரிஞ்சுன்னு சொல்லி இல்லை ஒன் மேன்ஸ் ட்ராஷ் இஸ் another man's ட்ரெஷர்மாங்களே, அது மாதிரி ஒன் மேன்ஸ் கிரிஞ்ச் இஸ் another man's ப்ளஷர். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்து இதை ரேப் பண்ணி ஒரு பீட் மேலே ரேப் பண்ணி அது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்லா எழுதுறீங்க. ஆமா, பார்ல உட்கார வைக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த தடவை பார்க்குறப்ப எனக்கு ரேப் பாடி காட்டுறேன். ஓகே, ரொம்ப சிரிக்க கூடாது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சப்போர்ட்டிங் டாலன்ட்ஸ் யாரோ செலிபிரிட்டி சப்போர்ட் பண்றீங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்டு நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும். பரவாயில்ல, கரெக்டா எழுதிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் பாடிடலாம், அவ்வளவுதான். கிரிஞ்சுங்கிற ஒண்ணு வந்து இன்னொருத்தர் பார்வைக்கு தான் அது கிரிஞ்சு, நமக்கு அது கிரிஞ்சு கிடையாது. நம்ம பிடிச்சு பண்ற விஷயங்களை வந்து சமுதாயம் அது கிரிஞ்சுன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை வேணும்னா உங்களுக்கு உங்க அறிவுக்கு அது ஆமா அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா மாத்திக்கங்க, இல்லைன்னா மாத்திக்காதீங்க. அது தேவையில்லை. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப உறவுகளே இன்னைக்கு கிரிஞ்ச் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ ஒருத்தர் பேருக்கு அட்வைஸ் பண்ண பூமர் கிரிஞ்சு அப்படின்னு ஒரு சொல்கிற அது ஒரு ஆயிடுச்சு. சில நேரங்களில் வந்து இன்றைக்கி டிப்ரெஷன்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா போதுமான. இப்போ எனக்குலாம் வந்து ஒரு சோகம் இருக்குன்னு வச்சுங்களேன். காலேஜ் டைமில் உட்காந்தா பசங்க 10 பேர் இருப்பானுங்க, ஏதாவது ஓட்டுவானுங்க, நம்மளை பிடிச்சி ஒன்று சொல்லுவானுங்க. அப்படியே அது நம்ம அந்த இடத்த கடந்துருவோம். இன்னைக்கு வந்து அது வந்து ஒருவேளை அட்வைஸ் கொடுத்தா கிரிஞ்சோ ஒருவேளை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பல நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு இது வராதனால கூட இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் இன்னும் அதிகமா. ஏன்னா இந்த விஷயங்களை நம்ம அப்ப கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா. அது காரணம் என்னன்னா அதான் எக்ஸ்பிரஸ் மோர் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. மற்றவங்க கண்ணோட்டத்துல மட்டும்தான் கிரிஞ்செல்லாம். நம்ம இப்போ இந்த டிக்டாக்ல பார்ப்பீங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஏதாவது ஒன்று பண்ணுவார். அது இன்னொரு ஸ்ட்ராட் ஆஃப் பீப்புளுக்கு அது கிரிஞ்சா இருக்கும். இப்போ அந்த நம்மளால் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாட்டி அப்போ நம்ம யோசிப்போம்ல. இப்போ நிறைய கிரிஞ்சு வீடியோமோ அது மில்லியன் கணக்கில் இருக்கும், கிரிஞ்சு படமோ அது கலெக்ஷன் பிச்சு உதறி இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அது கிரிஞ்சுமோ, அது நமக்கு தான் கிரிஞ்சு. அதை பார்க்குறதுக்கு அதை வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது கிரிஞ்சு கிடையாது. ஸோ இந்த கிரிஞ்சுங்கிறதே சப்ஜெக்டிவ் தான். ஸோ ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டு உங்களை ஒருத்தர் கிரிஞ்சுன்னு சொன்னால் ஐயோ நான் இதுக்கு எனக்கா மாற்றிக்கணுமோலாம் நினச்சிடாதீங்க.